அண்மைச் செய்தி. தடையை மீறி தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் அதனை கண்டித்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் நோக்கி செல்ல முயன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தடையை மீறி தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற நிலையில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேரணியாக செல்ல முயன்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து அவர்கள் என்ன சொல்றாங்க? கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என விரிவான விவரங்களை பதிவு பண்ண. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில நாடாளுமன்றத்திலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் வரைக்கும் பேரணியாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் சென்ற நிலையில காவல்துறையினரிடம் முன் அனுமதி பெறாமல் எம்பிக்கள் அனைவருமே சட்டம் ஒழுங்கு கேட்கக்கூடிய வகையில் அவர்கள் பேரணியாக செல்கிறார்கள் என தெரிவித்து ஆங்காங்கே தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டது டெல்லி காவல்துறையினரால். இந்த நிலையில்தான் எம்பிக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து தலைநகர் டெல்லியினுடைய சாலைகளில் செல்வதற்கு கூட காவல்துறையினரிடம் அனுமதி வழங்க வேண்டும், கேட்க வேண்டுமா என தெரிவித்து சற்று நேரங்களுக்கு முன்பாக அவர்கள் பேரணியாக சென்ற நிலையிலே காவல்துறை அனைவரையும் தடுத்து நிறுத்தியது பேரிகார்டுகள் மூலமாக. இருப்பினும் சாலையில் அமர்ந்து எதிர்க்கட்சி எம்பிகள், குறிப்பாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட பலரும் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில தற்போது அனைவருமே டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. டெல்லி காவல்துறையினர் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரையும் கைது செய்து இந்த வேன்ல அழைத்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது குறித்து களத்திற்கக்கூடிய செய்தியாளர்கள் டெல்லி காவல்துறையிடம் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டபோது டீடைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், இங்கிருந்து மேற்கொண்டு செல்லக்கூடாது, இதே நேரத்தில் தொடர்ந்து இதே இடத்துல ஆர்ப்பாட்டங்கள் தொடரக்கூடாது என்ற வகையிலே தற்போது அனைவரையுமே நாங்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறோம் என்ற வார்த்தைகளை மட்டுமே டெல்லி காவல்துறையினர் பயன்படுத்துகிறார்கள். இருப்பினும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவருமே ராகுல் காந்தியை விடுதலை செய் என்ற கோஷங்களை எல்லாம் எழுப்பி அவர்கள் அந்த இடத்துல மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பலத்த பாதுகாப்புகளுக்கு இடையே அங்கிருந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் எதிர்க்கட்சியை சார்ந்த மூத்த எம்பிக்கள் என பலரும் அரசு பேருந்து மற்றும் காவல்துறையினுடைய வாகனங்கள்ல ஏற்றப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. எம்பிக்களை பொறுத்தவரையிலுமே நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய நாங்கள் இப்போது இந்த சென்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய முயற்சித்தோம். ஆனால் இங்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு கூட இங்கு வழி இல்லை என்ற நிலைமையே இருக்கிறது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்தார்கள். சிலர் ராகுல் காந்தியை கைது செய்து அழைத்து செல்லப்படக்கூடிய காவல்துறை வாகனத்திற்கு முன்பாக சில எம்பிக்கள் படுத்து சாலையிலே படுத்து நாங்கள் இந்த இடத்திலிருந்து ராகுல் காந்தியை அழைத்து செல்வதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இருப்பினும் அவர்களையும் டெல்லி காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தியதோடு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த எம்பிக்கள் மற்றும் பிற எதிர்கட்சிகளை சார்ந்தக்கூடிய மூத்த எம்பிக்கள் அனைவரையுமே இந்த இடத்துல, குறிப்பா அந்த டிரான்ஸ்போர்ட் பவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாலையிலிருந்து அனைவரையுமே இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில காவல்துறையினர் வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் மூலமாக அவர்கள் அனைவரையுமே அழைத்து செல்றாங்க. இதன் காரணமாக இந்த இடத்துல ஒரு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் என்பது காணப்படுகிறது. டெல்லி காவல்துறையை பொறுத்தவரையிலுமே அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கே கண்டு செல்லப்படுகிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை. மாறாக இந்த இடத்திலிருந்து அனைவரையும் பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு அழைத்து சென்று விட்டால் போதும் என்ற நிலைப்பாட்டில் டெல்லி காவல்துறையினும் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதன் காரணமாகவே கிடைத்த பேருந்துகள் மற்றும் காவல்துறையினுடைய வாகனங்கள் மற்றும் துணை ராணுவ படையினுடைய வாகனங்கள் மூலமாக அனைத்து எம்பிக்களுமே தற்போது இந்த பகுதியிலிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான அண்மை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.